இன்றைய நம்பிக்கை நாளைய வரலாறு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். பாஜக பல்வேறு வடிவங்களில் எதிரிகளை உருவாக்கி நாடகங்களை நடத்துவதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. சதித்திட்டங்களை முறியடித்து 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெல்லும் என்று மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை. சென்னையில் ரொனால்டினோ தலைமையிலான பிரேசில் லெஜண்ட்ஸ் இந்தியா ஆல் ஸ்டார்ஸ் அணியை வீழ்த்தியது. தமிழ்நாடு அரசின் முன்னெடுப்புக்கு கால்பந்து ரசிகர்கள் வரவேற்பு. கூட்டணி விவகாரத்தில் அமித்ஷா முடிவே இறுதி என அண்ணாமலை திட்டவட்டம். அதிமுகவை விமர்சித்து வந்த நிலையில் எந்த கட்சி மீதும் தலைவர் மீதும் கோபமில்லை என திடீர் பல்டி. தமிழ்நாட்டில் புரை தென்பட்டதை அடுத்து இன்று ரம்ஜான் கொண்டாட்டம். உலகம் முழுவதும் ஈகை திருநாள் கொண்டாட்டம் கோலாகலம். கொடைக்கானலுக்கு வர முன்கூட்டியே இ-பாஸ் பெற்றவர்களுக்கு மட்டுமே இனி அனுமதி. சோதனைச் சாவடிகளுக்கு வந்து இ-பாஸ் பெறும் நடைமுறை இன்று முதல் ரத்து. சென்னையில் நடப்பு நிதி ஆண்டிற்கான சொத்து வரி செலுத்த இன்றே கடைசி நாள். இன்று அரசு விடுமுறையாக இருந்தாலும் மாநகராட்சி வருவாய்த்துறை செயல்படும் என அறிவிப்பு. தென் மாநிலங்கள் முழுவதும் 4 நாட்களாக நீடித்த எல்பிஜி டேங்கர் லாரிகள் வேலை நிறுத்தம் வாபஸ். புதிய ஒப்பந்தத்தில் உள்ள சில கட்டுப்பாடுகளை தளர்த்த எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி. பிரதமராக பதவியேற்ற 11 ஆண்டுகளில் முதல் முறையாக RSS தலைமையகம் சென்ற மோடி. நாக்பூரில் RSS நிறுவனர்களின் நினைவிடத்தில் மரியாதை. இமாச்சல பிரதேசம் குல்லூ பகுதியில் நிலச்சரிவில் சிக்கி 6 பேர் உயிரிழப்பு. மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்ததில் 5 பேர் காயங்களுடன் மீட்பு. அணு ஆயுத தடுப்பு தடை சட்டத்தில் கையெழுத்திடாவிட்டால் குண்டு மழை பொழியும். ஈரான் நாட்டுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பகிரங்க எச்சரிக்கை. IPL தொடரில் நேற்று நடந்த லீக் போட்டிகளில் ராஜஸ்தான் டெல்லி அணிகள் வெற்றி. இன்றைய போட்டிகளில் கொல்கத்தா மும்பை பலப்பரீட்சை. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் வேறொரு செய்தியில் காண்போம்.